நம்ம எல்லாரும் வந்து அவுட்டோர் ஏர் பொல்யூஷன்ன்றது கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வெளியில் ஒரு ரோட்டில் கூட்டமான இடத்துக்கோ புகை இருக்கிற இடத்துக்கோ போனால் எரிபொருள் இந்த வண்டியிலேருந்து வர்ற புகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுவாசித்தா ப்ராப்ளம் வரலான்ட்டு. பட் இன்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, அது வெளியில் போகணும்னு கூட இல்லை நுரையீரல் பாதிப்பு வர்றதுக்கு. வீட்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்களே புகை உண்டாக்கும், நுரையீரல் பாதிப்பு உண்டாக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற எரிபொருள், விறகடுப்பு. இப்போ விறகடுப்பு இல்லாமல் நீங்கள் கேஸ் அடுப்பே வந்து ப்ராப்பராக வென்டிலேஷன் இல்லாத ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் அதுலேருந்து புகை உண்டாகும். இதை தவிர பர்ஃப்யூம்ஸு, ஸ்மெல் வரக்கூடிய க்ளீனிங் ஏஜென்ட்ஸு, அது வந்து வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், விஓசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, சாம்பிராணி, ஊதுபத்தி, கொசுவத்தி, இந்த மாதிரி விஷயங்களுமே புகை உண்டாக்கும். ஸோ அதை வந்து ஒரு ப்ராப்பராக காத்தோட்டம் இருக்கிற இடத்துல வைக்காமல் ஒரு அடைச்ச ரூமில் யூஸ் பண்ணோம். இப்போ வெளிச்சம் இல்லை, கரண்ட் இல்லைன்ட்டு மெழுகு வச்சுக்கிட்டு இருட்டு ரூமில் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு உட்கார்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம டெய்லி பண்ணுறப்போ அதுக்கான தீங்கு வந்து நம்ம நுரையீரலுக்கு, உடம்புக்கு டெய்லி அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லாங் டேர்மில் பார்த்தோம்னா நமக்குன்னு பெருசாக எதுவும் பேட் ஹேபிட்ஸ் இல்லையே, நம்ம வெளியில் பெருசாக போக மாட்டோமே, புகை இருக்கிற இடத்துலலாம் போனதில்லை, வேலையுமே எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு தான், இருந்தாலும் வந்து எனக்கு நுரையீரல் பிரச்சனை எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை உண்டாக்குற சிச்சுவேஷன் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த புகை வரக்கூடிய எந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு ஃபயர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து நல்லா வென்டிலேஷன் இருக்கணும், ஜன்னல் திறந்துருக்கணும், எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுக்கலாம். தீலேருந்து வர்ற புகை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம முகத்துக்கு அடிக்காத மாதிரி நம்ம தள்ளி நின்றுக்கலாம், இல்லை நான் வந்து நின்றுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கேஸ் அடுப்போ இல்லைனா எலக்ட்ரிக் அடுப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கொசுவத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு விசேஷ நேரங்களில் மட்டும் வச்சுட்டு எடுத்துக்கிறது, எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணுறது, கொசுவத்திக்கு பதிலாக ஜன்னலுக்கெல்லாம் வலைகள் போடுறது. ஸோ இப்படிப்பட்ட ஆல்டர்னேட்ஸ் வந்து நம்ம அப்போதைக்கு அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தோணலாம், பட் ஆனால் அது வந்து நம்ம உடம்புக்கு இருக்க தீங்கை வந்து உண்டாக்காமல் நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, அது வந்து எந்த ஒரு வெல்த்துக்கும் கம்பேர் பண்ண முடியாது. ஹெல்த் இஸ் வெல்த்.